அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தெரிகிறது, கடினமான வார்த்தைகள் பெருமானாரின் நாவிலிருந்து வெளிவரவில்லை என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானாரும் நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள், நளினமாக பேசினார்கள், அவர்களோடு சேர்ந்தவர்களையும் நல்லவர்களாக மாற்றினார்கள், நளினமாக பேசக்கூடியவர்களாக மாற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருப்பாக பேச மாட்டார்கள், அருவருப்பாக பேச மாட்டார்கள். தாடி நீளமாக வைத்திருப்போம், பேசுவது இடுப்புக்கு கீழே பேசுவோம். நம்ம நிறைய இஸ்லாமியர்களை நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசியதே இல்லை, அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டதே இல்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நற்குணம் உள்ளவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம பேசுவதற்குள்ளவர்களாகத்தானே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர்கள் அப்படி பேசினார் கூட பெருமானார் பதில் சொல்ல மாட்டார்கள். தீய வார்த்தைகளை கொண்டு பெருமானார் திட்டினால் கூட அதையே கொண்டு பெருமானார் திட்டுவதில்லை. ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு தீய வார்த்தை நம்மை நோக்கி வந்து விட்டால் 10 தீய வார்த்தைகளை கொண்டு அவனை சாடி விடுவோம். அது வார்த்தையால் இருந்தாலும் சரி, எழுத்தால் இருந்தாலும் சரி, அது மெசேஜாக இருந்தாலும் சரி, குறுஞ்செய்திகளாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, நம்ம மீது ஒரு வார்த்தை விழுந்தால் 100 வார்த்தைகள் எதிரே விழுகும். முடிந்தால் பார்த்துக்கொள் என்று சொல்லும் அளவிற்கு வார்த்தைகளிலே நாம் விளையாண்டு கொண்டிருப்போம் என்பதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். நிறைய நன்மைகளை மட்டுமே பெருமானார் செய்வார்கள். கைருன் நாஸ் மை யன்ஃபவுன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய 2 சொற்றொடர், 2 வார்த்தை. கைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? மை யன்ஃபவுன் நாஸ், யார் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள் மனிதர்களிலே கெட்டவர்கள் என்பதை பெருமானார் இந்த வார்த்தையின் மூலமாக சூசமாக சொல்லுகிறார்கள். முன்னால நல்ல மாதிரி பேசிட்டு பின்னாடி திட்டுற வேலையே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று சொன்னால் வெறும் தொப்பியோ தலப்பாவோ அல்லது ஜுப்பாவோ அல்லது கைலியோ தாடியோ இவைகள் அல்ல. இஸ்லாம் என்று சொன்னால் அவரோடு ஒழுக்கம் என்ற நடைமுறைகள், நற்குணங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். தாடி இருந்தால் அந்த தாடிக்குண்டான மரியாதை அவரிடத்தில் இருக்க வேண்டும். தொப்பி இருக்குமையானால் அவர் இஸ்லாமியன் என்பதை அவர் காட்டுவது மட்டுமல்ல, நற்குணம் உள்ளவன் என்பதையும் காட்ட வேண்டும் என்பதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி